Hello guys, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சண்டே என்ன பண்ணிருக்கோம்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம்னு சொல்லியிருந்தோம். சோ இந்த வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே பார்த்தலாம். பாருங்க, இஸ்ரோவின் தலைவர் இஸ்ரோவுக்கு புதிய தலைவர் உருவாக்கப்பட்டிருக்கார். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வி நாராயணன் அவர்கள். சோ இப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்க. இஸ்ரோவை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் தான் நிறுவியிருக்கார். தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1969. இஸ்ரோவின் தலைமையிடம் எங்க இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. சோ இஸ்ரோவின் 11வது தலைவராக தான் யார் இருக்கார் பாத்தீங்கன்னா வி நாராயணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அப்போ முதல் தலைவர்னா விக்ரம் சாராபாய். யாருங்க? விக்ரம் சாராபாய். அப்போ 10வது தலைவர் சோம்நாத், இப்ப ரீசெண்டா ரிட்டையர் ஆனாரு. சரிங்க சார். 9வது தலைவர் தான் யாரு? கே சிவன். சோ இப்போ எக்ஸாம்பிள் கேட்கலாமா? பாருங்க, இந்த வி நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ககன்யான் திட்டமா இருக்கட்டும், சந்திராயன் 4 திட்டமா இருக்கட்டும், அனைத்து திட்டங்களையுமே செயல்படுத்த போறாரு அப்படின்றது இங்க சொல்றாங்க. இங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், வேலூர் மாவட்டம் குடியாத்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ வேலூர் மாவட்டம் எழுதிங்க. சோ மேபி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் நியூஸ் பாருங்க. தமிழக வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லி பார்த்திருக்கோம், தமிழ்நாட்டிலே முதல்ல ஒரு பெண் தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காருன்னா அவங்க தான் இவங்க அர்ச்சனா பட்நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 25/1/1950. இந்த ஜனவரி 25 தான் நம்ம என்ன டேவை கொண்டாடுறோம்? வாக்காளர் தினமா கொண்டாடுறோங்க. எப்பங்க? வாக்காளர் தினம் அப்படின்றத இங்க கொண்டாடுறோம் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ தேர்தல் ஆணையத்தை பத்தி விதி வந்து பாத்தீங்கன்னா 324 இருந்து 329. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா 6.36 கோடிங்க. எவ்வளவுங்க? 6.36 கோடி. சோ ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆண்களை விட யார் எந்த வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க? பெண் வாக்காளர்கள் இருக்கான்னு சொல்றாங்க. சோ அதை நோட் பண்ணி வைங்க. சரிங்க சார். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரி தொகுதிங்க. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் சோழிங்கநல்லூர் தொகுதி இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, வேளச்சேரி. செகண்ட், குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கீழ்வேலூர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்ப என்ன பண்ணா இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, துறைமுக தொகுதின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் நோட் பண்ணிங்க, துறைமுக தொகுதி அப்படின்றத ஆட் பண்ணிட்டா போதுங்க. இப்போ 2 நியூஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதிக வாக்காளர்கள் வேளச்சேரி கீழ்வேலூர் இருந்துச்சு, இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு துறைமுக தொகுதின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அடுத்து, ஏரோ இந்தியா 2025 விமானங்கள் கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்கப்பா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்காட்சி பெங்களூரில் நடைபெற்றது. அப்ப கேட்பாங்க, ஏரோ இந்தியா 2025 கண்காட்சி எங்க நடைபெற்றதுன்னா பெங்களூர்ல நடைபெற்றிருக்கு. அப்ப போக்குவரத்து 1918ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் விமான போக்குவரத்து அலகாபாத்தில் இருந்து நைனிக்கு இருக்கு. அலகாபாத்தில் இருந்து எங்க? நைனிக் வரை கடிதங்கள் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, முதல்ல விமான சேவை எதுக்காக கொண்டு செல்ல பயன்படுதுன்னா கடிதங்கள் கொண்டு செல்ல தான் பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப விமானங்கள் எல்லாமே நாட்டுரிமை ஆக்குறாங்கப்பா. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 8 விமான நிலையங்களை சேர்த்து தேசியமயமாக்குறாங்க. அப்ப இந்தியாவில் மொத்தம் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 19 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுலயே பாருங்க, ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் சொல்லிட்டு 2 பார்க்கலாம். ஏர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு விமான சேவைகளை தரும். இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு விமான சேவைகளை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஏர் இந்தியானா யாருன்னா வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்றத சொல்றாங்கப்பா. இந்தியன் ஏர்லைன்ஸ் உள்நாட்டு விமான சேவைகளை கொடுக்கிறது அப்படின்றது இங்க 2மே இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு இந்த வருஷம் கேல் ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க படத்துல இருக்காங்க பாருங்க, இவங்க 4 பேர் தான். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே ஒண்ணா சொல்றேன் பாருங்க. குகேஷ் செஸ் சாம்பியன், ஓகேங்களா, ஹர்மன் பத் சிங் ஹாக்கி வீரர், பிரவீன் குமார் பாரா ஒலிம்பிக்ல ஜெயிச்சவர், ஓகேங்களா. அடுத்தது மனு பார்க்கர் ஷூட்டிங், பெண் இருக்காங்கல்ல, அவங்க 4 பேருக்கும் யாருடைய பேர்ல மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவருடைய பேர்ல நம்ம கேல் ரத்னா விருது கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப கேல் ரத்னா தான் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா தமிழக வீரர் குகேஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. சோ அடுத்தது பாருங்க, அர்ஜுனா விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2024 எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 32 பேர். கேல் ரத்னா 4 பேர், அர்ஜுனா விருது எத்தனை பேரு? 32 பேர். இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 பேர் இந்த விருது பெறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பாருங்க. துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன், மனிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன், நித்யாஸ்ரீ சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன், அபய் சிங் ஸ்குவாஷ். இந்த ஸ்குவாஷ் செவுத்துல போய் அடிச்சுட்டு வரும் பாத்தீங்களா, டென்னிஸ் மாதிரி, அதே தான் இங்க ஸ்குவாஷ் விளையாட்டுல இவங்க பெற்றிருக்காங்க. அப்போ அர்ஜுனா விருது தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேருக்குன்னா
4 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டு துரோணாச்சாரியார் விருதும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ஒரு 3 பேர் தாங்க. சுபாஷ் ராணா, தீபாவளி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சார் இந்த 3 விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்குல்ல ஒரு இயர்ல. ஸோ அப்போ பாருங்க, கேல் ரத்னா விருதுன்றது 1991 92ஆம் ஆண்டுகள்ல தொடங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருது. அர்ஜுனா விருதுன்றது 1961. அடுத்து துரோணாச்சாரியார் விருதுன்றது பாத்தீங்கன்னா 1985 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ ஒவ்வொரு விருதும் தொடங்கப்பட்ட ஆண்டுன்றது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விருதுகளை வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாம அப்படியே அடிச்சிடணும். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் மாநில கட்சிகள். ஸோ நம்ம தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓட்டுடைய விழுக்காடு வச்சு தான் சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 2 கட்சிகள் மாநில கட்சிகளா வந்திருக்கு. ஒன்னு நாம் தமிழர் கட்சி, 2வது விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆகிய 2 கட்சிகளும் மாநில ஸ்டேட் பார்ட்டியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப பாருங்க, நாம் தமிழர் கட்சியை 1958 சீபா ஆதித்தனார் அவர் தான் வந்து தொடங்கியிருக்காருங்க. யாருங்க? ஆதித்தனாரால் தொடங்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. அப்போ ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா சீமான்ங்க. சோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1982ஆம் ஆண்டு மலைச்சாமி என்பவரால் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. அப்போ தொடங்கும் போது என்ன பேர் இருக்கு? ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி. இப்பதான் என்ன ஆயிடுச்சு? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சோ 2த்துக்குமே சின்னம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா பானை சின்னம் சொல்லிட்டு சொல்லலாமா? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைக்கல, ஆனா இப்போ கிடைக்குங்க. ஏன்னா ஸ்டேட் பார்ட்டி வந்து சிம்பிள் கொடுத்துருவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் 6 மாநில கட்சிகள் இருக்குங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மாநில கட்சிகள்? இந்திய அளவில் எவ்வளவு இருக்கு? 6 மாநில கட்சிகள் தான் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. சோ அப்போ இந்திய அளவிலும் தேசிய அளவிலும் 6 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் 6 மாநில கட்சிகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்கப்பா. அடுத்தது ஒரு மாநில கட்சியாக இருக்கிறதுக்கு தகுதிகள் இருக்குல்ல, அந்த தகுதிகள் பாத்துங்க. இந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது எங்க பாருங்க, மத்திய கிடையாது, மாநில சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். 2வது 25 தொகுதிகளும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பாருங்க, ஒண்ணு 25 தொகுதிகளில் ஒரு மக்களவை தொகுதி வெற்றிருக்கணும், இல்ல சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்றத இங்க சொல்றாங்கப்பா. அடுத்தது சட்டப்பேரவை தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத இங்க முடிக்கிறாங்கப்பா. ஸோ இதுதான் கிரைட்டீரியா, இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்கப்பா. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த வீக்குக்கான 5 இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, குயிஸ் அட்டன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.